வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. சிறைச்சாலை படுகொலை என்னும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1983ஆம் ஆண்டு நடந்த வெளிகடை படுகொலை. அதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே அளவு எண்ணிக்கைனா அதுக்கும் சற்று மேலான எண்ணிக்கையில் இன்னும் ஒரு சிறைச்சாலை படுகொலை இடம்பெற்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலை கந்தன் கருணை படுகொலை என்று பரவலாக அறியப்படுறது. அதிலேயும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த படுகொலைக்கு முன்னதான வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 70களின் பிற்பகுதியில அல்லது 80களின் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் வீச்சு பெற்றிருந்த காலம். பல்வேறு விடுதலை அமைப்புகள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே முரண்பாடுகளும் பகைமைகளும் வளர்ந்து ஒரு சகோதர படுகொலை களம் ஒன்று உருவாகி இருந்தது. குறிப்பாக 85, 86 காலப்பகுதியில் சகோதர படுகொலை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பமே படுகொலைகள்ல தான் ஆரம்பிச்சிருந்தது என்றால் அரசியல் அற்ற ஒரு வெறும் ஆயுத போராட்டமாக உருவெடுத்த இந்த விடுதலை அமைப்புகள்ல தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக ஒரு அரசியலற்ற ஒரு இயக்கமாக, வெறும் ஆயுதங்களையே கொண்ட ஒரு இயக்கமாக உருவானது. அதற்கு பிறகு பல அமைப்புகள் உருவானதுல தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை அமைப்பு, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் ஒரு அரசியல் போக்கு காணப்பட்டது. விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அவர்கள் ஏனைய அமைப்புகளை தடை செய்ய வெளிக்கிட்ட காலங்கள். 86ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெலோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டு டெலோ உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற இயக்கங்களும் தடை செய்யப்பட்டு EPRLF இயக்கமும் தடை செய்யப்படுகிறது. இந்த பின்னணியில தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு தளபதியான கிட்டுவின் மீது குண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தன் கருணை படுகொலை இடம்பெறுகிறது. இது தொடர்பில் இந்த படுகொலை கந்தன் கருணை முகாமில இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப நிறைய பெண் தோழர்களும் இருந்தவர், அவர்களே எல்லாம் எங்க வச்சிருந்தார்கள்? அவர்களும் கைது செய்யப்பட்டவர்களா அல்லது? எல்லாரையும் கைது செய்யப்பட்டது. அதுல விடுதலை செய்யப்பட்ட ஆட்கள் தான் நான் சொன்ன அந்த நிறைய பெண் தோழர்கள் அந்த சொந்த மாவட்டங்களுக்கு போயிடாமல் இருக்கு. அவங்க சரியான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி நிறைய துஷ்பிரயோகம் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அவங்களை மிஸ்யூஸ் பண்ணதும் நிறைய விஷயங்கள் நடந்ததுல சொல்லப்பட்டது. அது இப்ப யாழ்ப்பாணத்துல உறவு முறை கொண்டு ஒரு பொதுச்சனம் அவங்களை பொறுப்பெடுக்காது. ஒரு இயக்கத்தில இருந்து விடுதலை குடிவிச்சு விட்டு இருந்ததெல்லாம் அதை வீண் வில்லங்கத்தை அவங்க தேடிக்கொள்ள மாட்டாங்க. மற்றது அவங்களுக்கு உறவினர்கள் நிறைய குறைவா இருந்திருப்பாங்க. கையில பொருளாதாரம் இல்லை. இதால அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஆத்தியம் போய் ஒரு ஒண்டி வாழக்கூடிய அல்லது ஆத்தியம் உதவி கேட்க போற இடங்கள்ல வேற பிரச்சனைலாம் எதிர்நோக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அடையாள அட்டை இல்ல, சொந்தமா பஸ் எடுத்து போயிடாது ஊருக்கு, இராணுவ பிரச்சனை இருந்தது. இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் முகம் கொடுத்தா அதுக்கு இவங்க ஒரு மாற்று வழியா இல்ல அவங்களோட எதிர்காலம் பற்றியான சிந்தனை. அதுல புலி நான் சரியா சொல்லுவேன், புலி தடை செய்ததுக்கு பிறகு மற்ற அவங்களோட எதிர்காலம் பற்றியான ஒரு செயற்திட்டம் அவங்கள்ட்ட இருக்கே. அவங்கள எல்லாரையும் நரோட்ல விடுற ஒரு நிலையில செய்ததை தவிர அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொலை செய்யாம விட்டதே பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம். அது சரி. நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது இல்லை பிரச்சனை. கொலை செய்யாம விட்டாலே பெரிய விஷயம். உங்களை சித்திரவதை செய்யாம விட்டாலே அது ஒரு பெரிய மனித ஆய்வானம். அப்படித்தானே பார்க்கணும் தான். அப்ப இந்த பெண் தோழர்களை தனியா அடைச்சு வச்சு அவர்களுக்கு ஒரு முகாம் இருந்ததா இப்ப உங்களை மாதிரி? இல்ல, அவங்களுக்கு வேற வேற கேம்பில் இருந்ததுனா அறியும். நான் எனக்கு அது ஆதாரப்பூர்வம் சொல்ல தெரியல. எனக்கு எனக்கு சின்னாடு மற்றது எனக்கு அது அந்த தொடர்புகள் செய்ய குறைவா தான் இருந்தது. நீங்கள் கைது செய்யப்படைக்குள்ள உங்களுக்கு 25 வயசு இருக்குமா? 21 வயசு நினைக்கிறேன். 65, 85, 20, 86, 21 வயசு. நீங்க கைது செய்யப்படைக்க உங்களுக்கு 21 வயசு தான். 21 வயசு. கந்தன் கருணை மீதான தாக்குதல் அன்றைக்கு தளபதியாக இருந்த கிட்டுவுக்கு கைக்குண்டு வீசப்பட்டது. அவர் அந்த கைக்குண்டு வீசப்பட்ட பொழுது ஒன்று சொல்லப்பட்டது, அவர் ஒரு பாலியல் தொழிலாளியினுடைய வீட்டுக்கு சென்றிருந்த போது கைக்குண்டு வீசப்பட்டதாக. இன்னொன்று சொல்லப்பட்டது, அவருடைய காதலி சிந்தியாவை சந்திக்க போன போது
கைக்கொண்டு வீசப்பட்டதா? இதுல ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் உண்மை. அவருக்கு கைக்கொண்டு வீசப்பட்டு அவருக்கு கால் முறியுது. இந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல எங்களுக்கு தெரியாது, அது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு அந்த வார்த்தையை பாவிச்சது நான் தான் இன்றைக்கு வரை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது சொல்லப்பட்டு அந்த அந்த அன்றைய நிகழ்வை ஒருக்கா சொல்லுங்க. என்ன என்ன அதைத்தான் சொல்ல வரேன். அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நாங்க ரூமுக்குள்ள இருக்கிறோம். இருக்கக்குள்ள எங்களுக்கு பக்கத்து ரூம் எல்லாம் வெடிச்சத்தம் கேட்குது முதல். எங்களோட அந்த மற்ற ரூம் வலது பக்கம் இந்த ரூம் இருக்குத்தானே, அந்த ரூமுக்குள்ளதான் வெடிச்சத்தம் கேட்குது. கேட்கக்குள்ள அந்த வெடி சத்தத்தோட எனக்கு நாங்க செல்வமோகன் தோழா இருக்கணும், லைட் ஓபன் பண்ணணும்னு சொல்றேன். லைட் ஓபன் பண்ண நான் சொன்ன நினைக்கிறேன், மிஸ்பயர்னு சொல்றேன். லைட் ஓபன் பண்ண சொல்லி சத்தம் போடக்குள்ளே எனக்கு அது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. மிஸ்பயர் என்று சொல்லி சொல்றதுக்கு இடையிலேயே அதுக்குள்ள அந்த வெடியோட அதுக்குள்ள உள்ள வாக்கெல்லாம் எங்களை ரூமுக்குள்ள நோக்கி ஓடி வராங்க. அந்த நடுவார வரலாம், அந்த பாத்ரூமுக்கு இடையால ஓடி வரலாம். அந்த ஓடி வரத்தான் வர வழி இல்லையே. அதுக்குள்ள அவங்களுக்கு தப்புறதுக்கு அந்த இடம் தான். இவன் வாசல் ரெண்டு வடி வைக்கிறான். அப்ப தப்பி ஓடி வர டைம்ல பார்த்தா இவன் படாண்ட எங்களை வாசலுக்கு வந்துட்டான். எங்களை வாசல் கதவு திறப்பட்டோடனே நான் பாக்குறேன், அருணா M6 நிக்கிறான். அது இந்த கண்ணால நான் கண்டேன். அதுல எந்த மாற்றம் எந்த இதுவும் இல்லை. நான் கண்ட விஷயம் ஹிட் பொசிஷன்ல M6 அடிக்கிறான். ஃபயரிங் வருது எங்களுக்கு. ஃபயரிங் வர கூட எல்லாரும் ஒரு மூலையை நோக்கி தான் ஓடி வரோம். எல்லாரும் கூடுதலாக 20-25 பேர்கிட்ட வந்துட்டு எல்லாரும் மூளைக்குள்ளதான் ஓடி வரோம். சின்ன ரூம் தானே, ஒரு 15க்கு 10 அப்படித்தான் இருக்கும் அந்த ரூம். மூலையை நோக்கி ஓடி வரக்குள்ள பக்கத்துல அவன் நிக்கிறான், அந்த பொடிகாட்ட அந்த ஜஸ்டின். அவன் முதல் இங்க அவனை நான் என்னென்ன ஒருவரையும் அடையாளப்படுத்தினேன் அப்படின்னா அருணாவை ஏற்கனவே தெரியும் என்ற விஷயத்தை நான் முன்கூட்டி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரெண்டாவது இந்த ஜஸ்டின் என்றவன் ராதாட பொடிகாட். அவன் மன்னால ராதாக்கு பொடிகாட்டா இருந்தவன். தலைவன் தலைவன் எந்த இடம் தெரியாது. அவன் ஒரு சாப்பாட்டுல சரியான ஆர்வமான இங்க வச்சு சொன்னதால நான் அவனை கொஞ்சம் அவனை ஐடென்டிபிகேஷன் எனக்கு சரியா இருந்தது. அவன் ராதாட பொடிகாட்டா இந்த அதே M6 இங்க இருந்தவன். திருநெல்வேலியில் உள்ள M6 திருநெல்வேலியில் உள்ள M6. அப்ப அதைத்தான் இவன் வேண்டி அடிக்கிறான். இவன் அந்த M6 வேண்டியா M6 அடிக்கிறான். அருணா அடிச்சு கொண்டு இருக்கக்குள்ள மெகசின் மாத்துறதுன்னு தெரியும். இவன்ட்ட மெகசின் வண்டி மாத்துறான். ஒரு மெகசின் மாத்தினது எனக்கு தெரியும், நல்ல ஞாபகம். ஒரு மெகசினை வண்டி மாத்தி கிட் பொசிஷன்ல வச்சுதான் அடிக்கக்குள்ள எனக்கு வெடி விழுது, காலில் வெடி விழுந்தோடனே நான் விழுந்துட்டேன். ஏன்னா என்ன விழுத்திடுது கீழே. நான் விழுந்தேன்னா கீழே தட்டி விட்ட மாதிரி தான் விழுந்தோம். விழுந்தோடனே எல்லாம் இது பண்ணுது. அப்புறம் பார்த்தா கலாமெல்லாம் சத்தம் கேட்குது. அப்புறம் அது அங்கால நோக்கி போகுது. எங்க ஈஸ்வரன் ஆக்கிட்ட அந்த ரூமத்தை நோக்கி போகுது. அதாவது மேல வெடி கேட்குது. இப்ப இந்த 4 இதுகளும் வெடி இதுகள சத்தம் கேட்டோடனே இதுல 6 செத்ததுன்னு பார்க்கக்கூடிய மாதிரி கத்துற சத்தங்கள், காயப்பட்டாக்கள் இதெல்லாம் தெரியுது. எனக்கு ஒரு தெரியுது. அது அதுல அந்த டைம்ல இருந்து நாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படி ஒரு 15 நிமிஷம் சென்றுக்கு நினைக்கிறோம். நான் கண்ணை பத்தி படத்திருப்போமா இல்ல மயங்கி இருப்போமா, என்ன நடந்தா தெரியல. அது ஒரு அப்செட், அந்த ஒரு பூக மண்டல மாதிரி அப்படி இருந்து பிறகு பார்த்தா அப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அதுல நான் பாக்குறோம் ஒரு அஜித் என்ற தோழர். அவருக்கு இந்த வயிற்றுல ஒரு பக்கத்தால பட்டு மற்ற பக்கத்தால குடல் வெளியில வந்துட்டு அந்த வெடி இந்த கையிலையும் அவருக்கு பட்டு கையையும் முறிச்சிச்சு. கை முறிஞ்சுனா அவர் அந்த கையால வயிற்ற பொத்தி பிடிக்கிறார். இந்த கையால குடலை பத்தி பொத்தி பிடிச்சு மற்ற கையால குடலை பொத்தி பிடிச்சு கொண்டிருக்கு. மற்ற 2-3 சோழர்கள் செத்து கிடக்குறாங்க. சத்தங்கள் கேட்குது. பக்கத்துல இப்படியே இருக்கக்குள்ள சத்தம் இல்லை, வெடிச்சத்தம் நின்றுச்சு. ஒரு வெடிச்சத்தம் இல்லை. உங்களுக்கு பக்கத்துல இருந்த ரூம்ல முதல் போய் சுடுயினம் சுடுறான். அதுக்கு பிறகு சுட்டா பிறகு உங்களோட ரூமுக்கு ஆக்கள் வர உங்களோட ரூமுக்குள்ள சுடுயினம். அதை முடிச்சுட்டு அவர் மேல போறாரு சூடுறதுக்கு. மூன்றாவது ரூமை முடிச்சுதான் மேல போயிருக்கும். 3வது ரூம் முடிச்சுதான் மேல போயிருக்கும். இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்குது? நான் நினைக்கிறேன் ஒரு கீழே எங்களை இதெல்லாம் ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருக்கும். என்ன மேகசினை போட்டு அடிக்கிறது தானே. ஓட்டோல போட்டு சிங்கிள்லயோ ஓட்டோல போட்டு அடிச்சிருப்பாங்க. சிங்கிள் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம். சிங்கிள போட்டு அடிச்சுட்டு அப்படியே போய் அப்போ இதே ஓரளவுக்கு மேலே இருந்தாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா அவங்களுக்கு கிரகித்துக் கொள்ளக்கூடிய இருந்தது. ஏதோ நடக்குது கீழே சத்தங்கள், கத்துற சத்தங்கள் இதெல்லாம் கேட்கக்குள்ள அவங்க தப்புறதுக்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருந்திருக்கலாம். அடைஞ்சுதானே பூட்டித்தானே இருக்கு. மேலே இருந்து தப்பலாம். மேலே இருந்து சொல்லி சொன்னா மேலே இருந்து ஏதோ ஒரு விதத்தால இறங்குறதுக்கு பக்கத்துல வாசல் பக்கம் பாஞ்சு ஓடலாம் தானே. அத கதை உடைக்கிறது பெரிய வேலையில தானே. உங்களுக்குள்ள 10-15 பேருக்குள்ள தேவரக்குள்ள சத்தம் போட்டு உடைச்சாலும் பிரச்சனை தானே. அவங்க கீழே வெடிச்சத்தவங்க பிரச்சனை அவங்க உடைச்சு ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க.
யாராவது ஓடி இருக்கிறோம் அப்படி அதுலதான் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹென்றி இந்த சோழர் ஓடுனான்னு சொல்லித்தான் இந்த ஹென்ரியும் அவர் தைரியும் அதுல தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சம்பவங்கள் இப்ப இவ்வளவு நடந்தோடனே அப்புறம் பார்த்தா ஒரு அமைதி, சரியான ஒரு அமைதி இல்லை, ஒரு இந்த சத்தம் இல்லை, ஒரு அமைதியா இருக்குது. அப்ப அருணா மட்டும்தான் சுட்டதா? வேறு ஒரு தரம் சுடையில? முதல் சுட்டது முதல் அந்த டைம்ல அருணா மட்டும்தான் சுட்டதை நான் பார்த்தேன். பிறகு வேறு ஆக்களும் வந்து சுட்டது? பிறகு நிறைய பேர் சுட்டது. அது அடுத்த கதை நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள். இதுதான் முதல் அருணா சுடேக்குள்ள சுட்ட எல்லாரும் செத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தானே? இல்ல சாயல் நிறைய பேர் உயிரோட இருந்தது, சில பேர் அறவுற உயிரோட இருந்தது. அந்த நேரம் அந்த கத்தல் சத்தங்கள், சில வந்து அந்த கழுத்தை அறுத்த அந்த ஆடுகள் மாடுகளுக்கு கழுத்து அறுத்த உயிர் போற மாதிரியான நிலவரங்கள். ஒரு ரெஜி இன்னொரு தோழெல்லாம் நல்ல வெள்ளத்தோழர், நல்ல நடுவர் தோழர், அவருக்கு இந்த நெஞ்சுக்கு கொஞ்சம் நேர வெட்டிப்பட்டா அப்படியே ரத்தம் ஃபுல்லா அப்படியே உடம்புக்குள்ள சீருட்டு பாஞ்சு விடுறது. உங்களோட ரூட்ல எத்தனை பேர் இருந்தவ? எங்களோட 15 பேர். 15 பேருக்கும் சூடு விழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த முதல் டைம்ல வந்து கங்கான்ற ஒரு தோழர் உயிரோட இருந்தது. அஜித்ன்றவருக்கு வயிற்றுல காயம், நான் இருந்தேன், அப்படி கொஞ்சம் பேர் இருந்தேன், மறந்துட்டேன். கொஞ்சம் பேர் ஓரளவுக்கு இருந்திருக்கோம், ஆட்கள் ஓரளவுக்கு இருந்தவங்க, ஒரு 4-5 பேராவது உயிரோட இருந்தது. அருணா சுடேக்க அருணாவை ஒருத்தரும் தடுக்கவும் இல்லை, சுடவன் தடுக்கிற அளவுக்கு வாசலுக்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்க 6 பேர் நின்றவங்க. அந்த நேரம் சடுதியா அந்த ஒரு அப்படியே யோசனை வந்திருக்கு, அது வரையாதானே? இல்ல இல்ல, விடுதலை புலிகள் அந்த காவலுக்கு அவன் ஜஸ்டின் எல்லாம் ஃபுல்லா சம்மதத்தோட நின்றாது. அதுல எல்லா முகங்களும் சம்மதத்தை காட்டி கொண்டு நின்றது. அவங்க சத்தம் போட்டாரு, ஓடாதான சத்தம் போட்டாடே, ஞாபகம் அவன் சுடுவேன சுடு சத்தம் போட்டது. அந்த அப்படியான ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஊக்கப்படுத்துறாங்க, மௌனமா நிக்க மாட்டாங்க. அவங்க அந்த தூசணங்களால பேசினதும் இது பண்ணதும் அந்த ஒரு இதாக இருந்தோன்னு பரபரப்பா அங்கால ஓடுறான், இங்கால ஓடுறான், அவனை புடி இவனை புடி சொல்லி சத்தம் போட்டுக்கணும். இவங்கள்ட்ட ஒரு மனுஷத்தன்மையே இருக்கு இல்லையா? அது அப்படி ஒரு மனிதன் செய்த மாதிரி அது தெரியல எங்களுக்கு. ஒரு மோசமான ஒரு கொஞ்சம் கூட யோசி ஒண்ணு முழங்காத கீழே சுட்டு போகணும், இல்ல 1-2 பேரை பயமுறுத்துறதுக்காக சுட்டு போகணும். அது நீங்கள் கைது செய்து வச்சிருக்கின்ற நிராயுத புரட்சிகர போராட்ட அமைப்பினுடைய ஒரு தளபதி, ஒரு முக்கியமான தளபதி. அவர் என்ன ஒரு சாதாரண செய்தால் பரவாயில்ல, ஒரு வெறி கொண்ட மனிதர்கள். அப்ப இந்த சம்பவம் அப்படி நடந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அஜித் தோழர் வந்து தண்ணி கேட்டு கத்துறாரு. தண்ணி கேட்டு கத்தக்குள்ளதான் நான் எழுப்பி போறேன். நான் கொஞ்சம் துடிப்பு தான் நினைக்கிறேன். நான் அதுல கொஞ்சம் எனக்கு அந்த பயமும் இருந்த மாதிரி தெரியல, வேற நான் கொஞ்சம் துடிப்பாவே எல்லாத்துக்கும் முன்னுக்கு போய் இது பண்ற மாதிரி தான் நடந்தேன். எழும்பி தண்ணி எடுக்க வெளியில போய் சத்தம் கேட்டுட்டு கேட்க ஆறாவது தூசந்தால பேசிக்கொண்டு வாரவாங்க. வெளியில நின்றவங்களுக்கு விளங்கிட்டு இரவு போயிட்டு தானே ஒரு 8-9 மணி இருக்கும் நினைக்கிறோம். அந்த சம்பவம் நடக்குள்ள 9 மணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப அந்த இருட்டு லைட்டுகளும் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு எங்களதுக்குள்ள லைட் எரியுது, எல்லா இடத்துல லைட் இருக்கு. சத்தம் போட்டு கொண்டு வர நான் ஓடினா காலை இழுத்து அவனை வெடிப்பட்டுச்சு, காலை இழுத்து வந்து இந்த மற்ற கதவால வந்து எங்களை இந்த கதவை பூட்டுறோம். 2வது ரூமுக்குள்ள வெளியில போறேன். வெளியில போகக்குள்ள பார்க்கக்கூட அந்த ரெஜின்ற படி அந்த டெத்தம் அடிக்கிறது, மற்ற அதுக்குள்ள கொஞ்சம் பேர் இது பண்றது, அந்த கதிர் எல்லாம் ஒரு மூலையில குந்தி கொண்டு இருக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த கதிர்த்தோட எல்லாம் இருந்ததெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ எல்லாரும் அப்செட்ல இருக்கிறாங்களே தவிர ஒன்றும் கலைக்கிற இது பண்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. போக அப்ப எனக்கு அதாவது சொல்லப்படுது, வெளியில போவேன்னு சொல்லி அதையும் மீறி வெளியில போகத்தான் வெளியில சத்தம் போட்டு கொண்டு வர நான் ஓடி வந்து அதுக்குள்ளார இழுத்து வந்து இந்த எங்களை கதவை சாத்தினோடனே சாத்தி போட்டு அதுல படுத்துருக்கோம். அதுல விழுந்து படுத்த உடனே எனக்கு மேல இந்த அஜித், கங்காண்ட ஒரு படியன், மற்றது பிரேம்ன்ற ஒரு படியன், இவங்க எல்லாம் வந்து எல்லா தோழர்களும் எனக்கு மேல விழுந்துட்டாங்க, வந்து படுத்துட்டாங்க. படுத்தா எங்கட கதவை வந்து தள்ளி பார்த்துலாம் கதவை திறவடி ஆறா வழியில வந்தவங்க தள்ளுதான். அது இந்த இங்க நின்ற சென்றில் நின்றார்கள், ஆறுன்னு தெரியல. தள்ளி பார்த்து போட்டு அவன் அந்த 2வது ரூமால திரும்ப வெடி வைக்கணும். வெடி வைக்கக்குள்ளதான் அந்த மற்றாக்கள் எல்லாம் சாகுறாங்க. எனக்கு மேல விழுந்தாக்கள் எல்லாம் சேர்த்த உடனே அந்த கங்காக்கெல்லாம் தலை பிரிஞ்சிட்டு 2ஆ பிரிஞ்சிட்டு மூளை சிதறிக்குது. அது அப்படியே இந்த காதுகள், முகங்கள், வாய்களுக்குள்ளார அப்படியே வடிஞ்சு எல்லாம் சித்தங்கள் சதைகள் எல்லாம் இது பண்ணி எல்லாம் அப்படியே. உங்களுக்கு மேல 2வது தரம் வந்து சுட்டது அருணா இல்ல. அருணா போயிருப்பான் நினைக்கிறான். அருணா போயிட்டான் நினைக்கிறான். வேற கேம்பை நோக்கி வேற தாக்குதல் நோக்கி போற மாதிரி தான் போயிருப்பான். அவன் சும்மா ஃப்ரீயா நிக்கக்கூடிய வேலையில தானே அவன் அந்தரித்து கொண்டு ஓடுபட்டு கொண்டு செய்யறான் அங்கன்னு சொல்லி சுடக்கூடிய சுட்டுட்டு அவன் மற்ற வேலையே போயிருப்பான். அப்ப பார்த்தோன்னே அப்ப அதுல வெடி விழுந்து அதுல நியாயமானாக செத்துட்டாங்க, அதுல இது பண்ணிட்டாங்க. அதுல எனக்கு மண்டையிலையும் சின்ன காயம் வந்திருக்கு, காலில தான் வெடி, மற்றதெல்லாம் பீஸ் பட்டிருக்கும். வெடின்னு சொல்றது இல்லை, மற்ற இடுப்புலையும் அதையும் வெடி இல்லை, காயப்பட்டிருக்கும். அப்படியே கிடந்து நாங்கள் 1/2 மணிக்காலத்துக்கு மேல கிடந்திருப்ப சரியான அமைதியான இதா இருக்குது. அப்ப ஆக்கள் கத்தி சத்தம் எல்லாம் குறையப்பாக வாகனம் கொண்டு வருது. திரும்ப
அதுல ஒரு மாற்றம். அது வாகனம் வந்த அப்ப அந்த நேரம் பார்த்து இவன் வாகனம் அந்த வாகனத்து சத்யா வாரான். சத்யா வந்து சத்தம் போட்டு கொண்டு வாரான். சத்யாண்ட துவக்க வாங்கித்தான் M16 வாங்கித்தானே அருணா சொல்றார். அது ஜஸ்டின் சொல்லி இவன் பாடி கார்டு. ஜஸ்டின் ஓகே ஓகே ஜஸ்டின் வந்து ராதாட பாடி கார்டா இருந்து பிரணானிக்கு அவன் அருணாக்கு பாடி கார்டா வந்திருப்பான். அவன் இதை பண்ணித்தான் சுட்டாது. ஜஸ்டின் வந்து இவனோட பாடி கார்டு. இவன் அன்றைக்கு தான் வந்தவன். நான் மன்னால பார்த்த பிறகு அன்றைக்கு தான் நாங்க பார்த்தோம். அப்ப இவன் வரக்குள்ள சத்தம் போட்டு கொண்டு வாரான். அருணா சத்யா வரக்குள்ள சத்தம் போட்டு கொண்டு ஆர்டா விட்டது ஏன் விட்டா இன்னதுக்கு விட்டான் அந்த ஒரு இது அவன் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் வரான். அதை செய்த பிள்ளைன்றவன் வந்த உடனே வந்தப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே இப்ப நீ பிரச்சனை முடிஞ்சது இனி இருக்கிறாங்களா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி காப்பாற்றுற வரையும் நடக்கும். இப்ப நான் அதை உன்னிப்பா கவனித்து கொண்டு இருக்க போல திரும்ப வெடிச்சத்தம் கேட்குது. வெடிச்சத்தம் கேட்டா பிஸ்டலால ஒரு வெடி வச்சாரு. யாரும் அவன் தான் வெடி வைக்கலாம். வந்து பார்த்துட்டு அவன் பிஸ்டல் எடுத்து வெடி வைக்கிறான். பிஸ்டலால அவன் வெடி வைக்கும் போது அந்த செம்பிக்கு நின்ற படிகள் எல்லாம் SMG-ஆலையும் AK-ஆலையும் ஜன்னலாலையும் வெடி வச்சவங்க மற்ற இடங்களையும் ஆக்களுக்கு மேலேயும் வந்து வெடி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு செத்தாக்களுக்கும் சில வெடி விழுந்திருக்கும். வெடி சத்தங்கள் மட்டும் கேட்குது. எங்களோட ரூமுக்குள்ள வெடி சத்தம் கேட்குது. எனக்கு 6-12 வெடி. அதாவது எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மிச்ச உயிரோட இருக்கிற ஆக்களையும் கொல்லி எல்லாரையும் கொள்வாங்க. எல்லாரும் கொள்வாங்க. அப்ப இது நடக்குது. இது நடந்து இது பண்ணோன்னு பார்த்தா இதுக்கு முதலா பிரகாண்ட நான் மறந்துட்டேன். அந்த அவங்கள கொண்டு வராங்க. ராசிக் பாப்பான்னு சொல்லி அந்த ராசிக்கையும் பாப்பாவையும் கொண்டு வராங்க. வாகன சத்தம் கேட்குது. அவங்க அது இப்ப இதுக்குள்ளே நாய் எல்லாம் ஊழட்டு சத்தம் கேட்குது. ஒட்டியை வெட்டி மருந்து மனங்கள் அதுகள் இதுகளுக்குள்ள உரை அந்த ஆக்கள் சத்தங்கள் அலறல்கள் அப்படி இப்படி ஒவ்வொரு விதமான முனங்கல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குது. புகை மண்டலமா இருக்குது. இந்த நேரம் வந்து அவங்கள அங்க வாசல்ல ஒன்றையே அவங்களுக்கு விளங்கிச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க சத்தங்கள்ல அவன் வந்து அங்கிருந்து வரக்குள்ள சத்தம் போட்டு வைட்டாங்க. கொண்டு வந்து இறக்குறவனே சத்தம் போட்டாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு சங்கிலியோட வர இதுவோட வர நான் எனக்கு தெரியும் முதல் இவங்களை தானே கொண்டு வர சங்கிலியில எல்லாம் புடைஞ்சு கொண்டு வந்து இவங்களை தானே. அப்ப இவங்களை தான் கொண்டு வர ராசிக்குள்ள சத்தம் பெருசா கேட்குது. அவன் சொல்லுவான் அடையே அவுத்து விடுங்களா வாப்பனும் அப்படி அப்படியான கணக்கு பேசுறான். துணிச்சில நாமளே அவுத்து விட்டுட்டு வாங்கடா நீங்க இப்படி அந்த அவ்வளவு இதுக்குள்ளேயும் அவன் அந்த தோழர் வந்து சரியான ஒரு ராங்கியான ஆள் தான். அவர் முதல்ல அடிக்கக்குள்ளேயும் ராங்கியா தான் கதைக்கிறான். அண்ணாவோட வாக்குவாதப்பட்டு கொண்டா இருக்கு. அதெல்லாம் அவன் திரும்ப அடிக்கிறான். உனக்கு இதான தோழர்கள். அப்ப இது பண்ணோடனே அடி சத்தம் போட்டெல்லாம் இது பண்ணாங்க. வெடி கேட்குது. வெடி கேட்கக்குள்ள அந்த வெடியில அகோரத்து அந்த சத்தத்துல அகோரம் குறையுது. அது முதல்ல இருந்து ஒரு சத்தம் வந்து அப்படியே குறைஞ்சு அப்படி இல்ல அப்படின்னு சத்தம். அப்ப என்ன தெரிஞ்சுட்டு இவங்களை 2 பேரும் சுட்டுட்டாங்க. சுட்டு முடிஞ்சு அந்த கேம்ப்ல இருந்த ஆக்களை தவிர அந்த கேம்ப்ல இல்லாத ஆக்களை வெளியில இருந்தும் கூட்டிக் கொண்டு வந்து கேம்புக்குள்ள வச்சு சுட்டுருக்கணும். வெளியில இருந்து கொண்டு வந்து இந்த 2 பேரு. அதுக்கு பிறகு நான் தப்புனா பிரகாரம் கொண்டான்னு எனக்கு தெரியல. நான் இருக்கும் வரைக்கும் கொண்டு வந்து இவங்க 2 பேரும் பின்னேரம் 6 மணி அப்படி நடக்குதாகும். அப்படியா? இல்ல இரவு நான் 8-9 மணி ஆயிடுச்சு. இரவாயிடுச்சு. கிட்டத்தட்ட அங்க எல்லாருமே செத்துட்டீங்க. என்ன பொறுத்த மட்டும் எல்லாரும் முடிஞ்சது. சத்தங்கள் எல்லாம் அமைதியாகிட்டு எல்லாம் இதாகி இதுக்கிடையில அந்த கதிர்ன்னு சொன்ன சோழரும் இன்னொரு சோழரும் டிக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் இதான ஆட்கள். இவங்க 2 பேரும் என்ன செய்தாங்கன்னா அந்த 2 பாத்ரூமுக்கு நடுவுல மேல ஒரு பிளேட் ஒன்று இருந்தது. அந்த பிளேட்ல வந்து மான் தோலை புலித்தோல் சுருட்டி கட்டி வச்சிருந்தது மேல. அதான் முதல் பார்த்தேன். அந்த பாத்ரூமுக்கு மேல ஒரு பிளேட்ல இவங்க 2 பேரும் அந்த கொடுக்க கட்டு கட்டி கொண்டு கதிர் ஏறி அதுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப எனக்கு அந்த இடையில ஒரு சத்தம் கேட்டது. அவங்களுக்கு இறங்கடான்னு சத்தம் போட்டது. அவங்க பிரச்சனைப்பட்ட சத்தம் ஒன்று கேட்டது. சம்பவம் நடந்து அவங்களையும் வந்து அதுல இருந்து இறக்கி அப்படியே அந்த இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போற பாதையில அப்படியே குப்புற கிடந்தது. கதிர் வந்து இந்த என்னன்னு சொல்றாங்க கொடுக்கு கட்டோட கிடந்ததுதான் வெறுமையிலோட. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆளும் கிடந்தது. அப்ப நான் வந்து இவ்வளவு நேரம் ஓரளவுக்கு இது பண்ண போது விட்டு சத்தம் இல்லை. அப்ப எங்க ஊழிப்பு என்னன்னா எல்லாம் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. நான் தப்போம் வெளியில போகணும். அல்லது பிரேதங்களை ஏற்றக்குள்ள அதுல ஏற்றி ஏறி என்ன கொண்டு போகக்குள்ள இடையில பாயம். இதுதான் இந்த மனசுல அந்த பட்டதுன்னு சரியா முதலாவது என்னன்னு தப்பலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று இதுல இருந்து எப்படியாவது வெளியில போகணும். இந்த இடத்த விட்டு வெளியில போகணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமா பிரேதம் ஏற்றுவாங்க. இந்த பொடிகளை ஏற்றுவாங்க. எங்கேயாவது எரிக்கிறதுக்கோ இதுக்கோ இடவு தானே கொண்டு போகக்குள்ள பின்னுக்கு ஒரு எலிஃப் அப்படியான வாகனங்கள்லாம் ஏற்றி கொண்டு வாங்க. ஒரு டிராக்டர்லயோ இஸ்பிலாம் ஏற்ற போறாங்க. அந்த நேரம் பாயலாம். உண்டதான் இந்த நோக்கம். சித்த மாதிரியே கிடந்து அதுல இருந்து பாஞ்சு போவோம். இதுக்கத்தான் நான் ஸ்டடியா உண்டதான் நான் நினைச்சு கொண்டது. அப்ப இப்படியான இதுல வந்து நான் வலிக்கிட்டு சரி இப்ப வெளியில போகணும்னு சொல்லி வெளியால வாரத்துக்கு வரேன். அப்ப எனக்கு இந்த சரம் புல்லா சித்தம் நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம்.
எப்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.